அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளோட டெக் பேக்ஸ் பொதுவாக 3 வீடியோக்கோ 4 வீடியோக்கோ அப்புறம் போடுவோம். பட் இந்த தடவை கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, ரொம்பவே எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சு. 6 வீடியோக்கு அப்புறம் போடுறோம். ஸோ இன்னியோட டெக் பேக்ஸ் எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வாட்ஸ்அப்பை பற்றி தான். ஸோ வாட்ஸ்அப்பை பற்றின பல இன்ட்ரெஸ்டிங்கான அமேசிங்கான ஃபேக்ட்ஸை இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாட்ஸ்அப்பை பற்றின மொதல் ஃபேக்ட், வாட்ஸ்அப் 2009 ஃபவுண்ட் பண்ணப்பட்டது. பட் யாராலன்னு பார்த்தீங்கன்னா, பிரைன் ஆக்டன் அண்ட் ஜான் கோம். இந்த பிரைன் ஆக்டன் ஜான் கோம் 2 பேரும் யாஹூவோட எக்ஸ் எம்ப்ளாயிஸ். இந்த மாதிரி யாஹூவோட எக்ஸ் எம்ப்ளாயிஸ் தான் நிறையா பேர் சேர்ந்து புது கம்பெனிலாம் ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னே தெரில, அது அவங்களோட ராசியா இல்லை அவங்களுக்கே வந்து அமைதான் தெரில. யாஹூவோட எக்ஸ் எம்ப்ளாயிஸ் தான் பல முன்னணி கம்பெனியோட சிஇஓவாகவும் ஓனராகவும் இருக்காங்க. வாட்ஸ்அப்பை பார்த்தோன்னா 2வது ஃபேக்ட், வாட்ஸ்அப் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு எவ்வளோ பேர் யூஸ் பண்ணுவாங்க தெரில. பட் யூஸ் பண்ணுற 5 பில்லியனில் 70% ஆஃப் பீப்புள் வந்து டெய்லி யூசர்ஸாக இருக்காங்க. டெய்லி வந்து மெசேஜ் பண்ணுறது, மெசேஜ் பார்க்குறது, ஸ்டேட்டஸ் பண்ணுறது, அந்த மாதிரி டெய்லி யூசர்ஸாக 70% பேர் இருக்காங்க. ஸோ வாட்ஸ்அப் அதனால தான் டெய்லி யூசேஜ் பேசிஸில் இருக்கிறதுனால தான் இன்னும் டாப்லேயே இருக்குது. ஏன்னா அது ஒரு மெசேஜிங் ஆப். வாட்ஸ்அப்பை பற்றின 3வது ஃபேக்ட், வாட்ஸ்அப் ஒரு நாளைக்கு எவ்வளோ பேர் யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டிருந்தேன். உங்களுக்கு தெரிஞ்சுதா? இல்லை. ஆனால் ஒவ்வொரு நாளும் புதுசாக ஒரு 1 மில்லியன் யூசர்ஸ் வராங்க. இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா? ஒவ்வொரு நாளும் புதுசாக 1 மில்லியன் 10 லட்சம் பேர் டெய்லி ஆட் ஆகிட்டே இருக்காங்க வாட்ஸ்அப்பில். இவ்வளோ பேர் வாட்ஸ்அப்பில் ஆட் ஆகுனா வாட்ஸ்அப்போட ஸ்டாக் எங்கேயோ இருக்கும். அதை நம்ம ஃபர்தராக பார்க்கலாம். வாட்ஸ்அப்பை பற்றின 4வது ஃபேக்ட், இந்த ஃபேக்டை பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்ததுன்னு சொல்லலாம், அமேசிங்காக இருந்ததுன்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பெரிய வாட்ஸ்அப் 5 பில்லியன் யூசர்ஸ், இவ்வளோ பெரிய கம்பெனி என்ன தான் இருந்தாலும் அங்கே வெறும் 50 பேர் தான் வேலை செய்கிறாங்க. எஸ், அங்கே வெறும் 50 பேர் தான் ஒர்க்கிங் ஏஜெண்ட்டாக இருக்காங்க. இந்த சர்வர் மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரி ரிப்பேரேஷன் இதை விட தவிர டெய்லி ஒர்க் பேசிஸில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 50 பேர் தான். இதை உங்களால் நம்ப முடியுதா? வாட்ஸ்அப்பை பார்த்தோன்னா 5வது ஃபேக்ட், அங்கே ஒர்க்கிங் ஏஜென்ட்டு தவிர சர்வர் ரிப்பேரேஷன் ஒருத்தவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க மொத்தம் 32 பேர் இருக்காங்க. சரி, ஓகேடா, அதுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த 32 பேருக்கும் 14 மில்லியன் யூசர்ஸ் ரெஸ்பான்சிபிள். இவங்க தான் இந்த 14 மில்லியன் யூசர்ஸை பார்க்கணும். இவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா இந்த ஒருத்தர் தான் வந்து வேணும். பாவம், 1,40,00,000 பேரை எப்படி தனியாலாம் பார்த்துட்ருக்காரோ. வாட்ஸ்அப்பை பார்த்தினா 6வது ஃபேக்ட், வாட்ஸ்அப் தான் நம்மளோட ஆண்ட்ராய்ட் ப்ளே ஸ்டோர் இருக்குது பார்த்தீங்களா, கூகுள் ப்ளே ஸ்டோர். அந்த ப்ளே ஸ்டோர்லேயே 5வது மோஸ்ட் டவுன்லோட ஆப்பாக இருக்குது. வாட்ஸ்அப் ஏன் எல்லாருக்கும் பிடிக்கும்? ஏன்னா அவங்க ஆடே கொடுக்கறதில்ல. எஸ், அவங்க 0 ஆட் அப்படின்ற இதில் கான்சன்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்ததுனால தான் இவ்வளோ பில்லியன் யூசர்ஸை பிடிக்க முடிஞ்சுது. ஸோ இதனால் மட்டுமே தான் அவங்க இவ்வளோ பெரிய இடத்துக்கு வளர்ந்தாங்களே தவிர, ஆட் கொடுத்துருந்தாங்கன்னா இவங்க எப்பயோ மற்ற மெசேஜிங் மாதிரியே கீழே போயிடுறது நிறைய வாய்ப்பு இருந்துச்சு. பட் ஆடே இல்லாமல் இருந்ததுனால தான் இவங்க பெரிய யூஸராக வந்து வளர்ந்தாங்க. வாட்ஸ்அப்பை பார்த்தோன்னா 8வது ஃபேக்ட், நம்ம வாட்ஸ்அப்போட ஃபவுண்டர்னு ஒருத்தரை பார்த்தோம் தெரியுமா? அவங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். அவர் யாருன்னா பிரைன் ஆக்டன். அவரை வந்து ட்விட்டரும் சரி ஃபேஸ்புக்கும் சரி 2 பேரும் எம்ப்ளாயியாக ஹையர் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருந்தது. ஆனால் அவங்க அதை பண்ணல. அவங்க பண்ணாமல் விட்டதுக்கு அவங்களுக்கு காம்படிஷனாகவே அவர் வந்துட்டார். எவ்வளோ பெரிய ஆளாகிட்டார் பாருங்க. ஸோ அவ்வளோதான் நண்பர்களே, 10 ஃபேக்ட் இன்றைக்கும் நம்ம சொல்லலை. ஏன்னா அவ்வளோ நல்ல ஃபேக்ட்ஸ் இல்லை. நான் இருந்த நல்ல ஃபேக்ட்ஸ்லாம் உங்களுக்கு தொகுத்து அழகாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணால் தான் என் வீடியோவும் கொஞ்சம் ரீச் ஆகும், எனக்கும் சந்தோஷமாக இருக்கும். இந்த சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும், எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.